வெல்கம் டு டெக் சன் சிட்டி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ புது வேகன்ஸீஸ் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரயில்வே சம்மந்தப்பட்ட வேகன்ஸீஸ். ஸோ இப்போ தான் நம்ம குரூப் டி அண்ட் சிஏ பொறுத்தவரைக்கும் 89,000 வேகன்ஸீஸ் ப்ளஸ் வேகன்ஸீஸ் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மேலும் இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இன்னும் 9,000த்துக்கும் மேற்பட்ட வேகன்ஸி வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்ஸீஸில் யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் விவரங்களும் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, வீடியோக்கு கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வரும் எந்த ஒரு புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் கொண்டு வந்து சேரும். ஓகே, இந்த வேகன்சிஸ் யார் யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அப்படிங்கிற என்னென்ன கேட்டகரிஸ், என்னென்ன சேலரி, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி பாருங்க. மேலும் இந்த புது ஜாப் நோட்டிஃபிகேஷன், அதாவது ஆர்பிஎஃப் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் 3 நல்ல விஷயம் நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த 3 நல்ல விஷயங்கள் என்னென்ன, உங்களுக்கு எலிஜிபிள், உங்களுக்கு 3 நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம். ஸோ அது என்ன அப்படிங்கிற வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்பிஎஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஆர்பிஎஸ்எஃப் அப்படிங்கிறது வந்து, ஸோ அது வந்து மொத்தம் கான்ஸ்டபிள் அண்டு இன்ஸ்பெக்டர் அந்த வேகன்சிஸ் வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க வேலைவாய்ப்புகள்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டபிள் செலெக்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த ஆர்பிஎஃப், அதாவது செலெக்ஷன் ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், அதான் நம்ம சொல்லுவோம் ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ். அண்ட் ஆர்பிஎஸ்எஃப் அப்படிங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் ஆர்பிஎஸ்எஃப். ஓகே, இந்த கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கான்ஸ்டபிள் பொறுத்த முடியும், கான்ஸ்டபிள் மட்டும் பார்த்தீங்கன்னா 8,619 வேகன்சிஸ் கான்ஸ்டபிள் மட்டுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. மேலும் ஆர்பிஎஃப் வேகன்சி டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆர்பிஎஃப் அப்ளிகேஷன்ஸ் ஃபாலோயிங் போஸ்ட் என்னென்ன கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் 8,619 போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு கேண்டிடேட்ஸ் யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, எஸ்எஸ்எல்சி, அதாவது 10th வந்து பாஸ் பண்ணவங்க. ஸோ 10th முடித்து பாஸ் பண்ணவங்க, அந்த தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு கண்டிப்பாக எலிஜிபிள். ஸோ இந்த ஆர்பிஎஃப் எக்ஸாம், அதாவது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி 10th முடித்தவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். மேலும் வந்து உங்களுக்கு 18 வயது வந்து நிறைவு பெற்றவங்களாக இருக்கணும். ஸோ 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு மந்த்லி இதுக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் 21,700 ஸோ மாத சம்பளம் உங்களுக்கு 21,700 சம்பளம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தா குரூப் டி சிஏ போல வரைக்கும் தான் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. குரூப் டி சிஏ பொறுத்த வரைக்கும் அதே சேம் தான், இல்லை எதுவுமே கிடையாது. ஸோ தாராளமாக அப்ளை பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணாதவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், அதாவது வந்து ஆர்பிஎஸ்எஃப் அந்த போஸ்டிங், அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆர்பிஎஸ்எஃப், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தலைமையில் தான் இந்த வேலையை அறிமுகம் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,120 வேகன்சிஸ், அதாவது இந்த இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் 1,120 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. மேலும் சப் இன்ஸ்பெக்டர், அதாவது எஸ்ஐ அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து ஆர்பிஎஸ்எஃப் அப்படிங்கிறத இந்த சப் இன்ஸ்பெக்டர் 1,120 போஸ்டிங் வந்து எலிஜிபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு யார் கேண்டிடேட்ஸ் வந்து யார் எலிஜிபிள்னா, எனி டிகிரி, ஸோ அது எந்த டிகிரி இருந்தாலும் சரி, ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ டிகிரி முடித்தவங்க தாராளமாக வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு. இல்லை எனக்கு வந்து நான் வந்து கான்ஸ்டபிள் செலெக்ஷன்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எதுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம், அது யுவர் சாய்ஸ் தான். ஆனால் வந்து மீண்டும் கிடைச்சிருக்கு ஒரு அரிய வாய்ப்பு, இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. மேலும் இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா குரூப் டி சிக்கு வந்து அப்ளை பண்ண மிஸ் பண்ணவங்க இந்த எக்ஸாம் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மேலும் குரூப் டியை காட்டிலும் இந்த எக்ஸாம் வந்து மேலும் உயர்ந்த ஒரு போஸ்டிங் தான். ஸோ கண்டிப்பாக தாராளமாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு போஸ்டிங். கண்டிப்பாக இந்த ஆர்பிஎஃப் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் ஸோ எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம்னா ஆல் லாங்குவேஜ் உங்களுக்கு அவைலபிளாக உண்டு. ஸோ எந்த லாங்குவேஜ் வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ தமிழ்நாடு உள்ளவங்க தமிழ் எழுதிக்கலாம், இங்கிலீஷ் எழுதினாலும் இங்கிலீஷ் எழுதிக்கலாம், அது யுவர் சாய்ஸ். ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான்.
இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20லேருந்து 25 இயர்ஸ் அதாவது 20லேருந்து 25 வயசு உள்ளவங்க இதுக்கு தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான மாச சம்பளம் பார்த்தீங்கன்னா, ரூ. 35,400 அப்படின்னு பெர் மந்த் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே தான். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நம்ம குரூப் டி அண்ட் சிஏ போலவே தான். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் மெஷர்மென்ட் டெஸ்ட் அண்ட் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா உங்களுக்கு கண்டிப்பா வேலை தான். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 500. ஸோ ரூ. 500 பே பண்ற மாரி இருக்கும். நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்றதுக்கு. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு எப்போலேருந்து அவைலபிளா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 1 அதாவது ஜூன் 1 காலையில 10 மணி கரெக்ட்டா 10 மணிலேருந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் கரெக்ட்டா அன்னைக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு 10 மணிக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் ஆன உடனே அடுத்த 11 மணிக்கெல்லாம் நம்மளோட வீடியோஸ் வரும். ஸோ எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எப்படி அப்ளை பண்றது உங்க மொபைல் மூலியமாவே அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, மேலும் இதோட அந்த சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ நான் சொன்ன ஆரம்பத்துல வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்ன 3 நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வந்த இந்த எக்ஸாமினுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 நல்ல விஷயம். அதுல 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, குரூப் டி சி எக்ஸாம் வந்து மிஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதால குரூப் டி அண்ட் சி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணாதவங்க தாராளமா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. இது நம்பர் 1. அண்ட் 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து தமிழ் லாங்குவேஜ் அவைலபிளா இருக்கு. ஸோ குரூப் டி சிஏ போலவே இதுக்கு வந்து தமிழ் தான். அதெல்லாம் தாராளமா வந்து தமிழ்னா அப்படின்லாம் நினைக்காதீங்க. யார் வேணா அப்ளை பண்ணலாம். தமிழ்ல உள்ளவங்க தமிழ்ல எக்ஸாம் எழுதலாம். ஸோ இது 2வது நல்ல விஷயம். அண்ட் 3வது நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான சிலபஸ், இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து வேற மாரி எல்லாம் கிடையாது. குரூப் 20 சிஏ போலவே தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அப்புறம் பிசிக்கல் மெஷர்மென்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து சேம் தான். குரூப் 20 சி போலவே தான் இதுவும் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல ஃபுல்லா உங்களுக்கு டீட்டெயிலா பர்ஃபெக்ட்டா சொல்லிடுறேன். ஸோ நீங்க அத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிரும். அத பார்த்தீங்க அந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தாராளமா வந்து அப்ளை பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். அண்ட் அப்ளை பண்ணாதவங்களும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இப்போ 12th ரிசல்ட் வேற வந்துருச்சு. ஸோ 12th முடிச்சவங்க யாராவது 18 வயசு கம்ப்ளீட்டடா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஸோ இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களால எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ, அவ்வளோ வேகமா ஷேர் பண்ண சொல்லி இந்த வீடியோ உங்க நம்பருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோல உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் என்னெல்லாம் படிக்கணும், ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அப்கமிங் குடுப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. டெக் சென்சிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் அடுத்த ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் சென்சிட்டி.